ஸோ குட்டீஸ் வெல்கம் பேக் டு விகேஎஸ் கேமிங். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது செலண்ட்ரினா. ஆல்ரெடி நம்ம இந்த கேம்லேயே செலண்ட்ரினா பார்ட் 3 இதை யாக்கு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த கேம்லேயே பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 ரெண்டுமே அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்காம இருந்தால் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம இந்த பார்ட் 3 வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் எதுவுமே பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இது வந்து நம்ம ஈஸி மோட் தான் ப்ளே பண்ணுறோம். சரி, இந்த கேமில் பார்த்திங்கன்னா என்ன பொருள் இருக்குன்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. இந்த கேட் வந்து லாக்கில் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம 6 பொருள் எடுத்து தப்பிச்சு போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த கேம் ஒன்றுத்துக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ நம்ம ஃபஸ்ட்டு விளையாடும் பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு பார்ட், அதுக்கு என்ன கான்செப்ட்னா கேட் லாக்கில் இருக்கும். நம்ம வந்து 6 பொருள் கண்டுபிடிச்சி போகணும். அண்ட் செகண்டுக்கு ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா 6 சாவியை கண்டுபிடிச்சி நம்ம போகணும். அண்ட் செகண்ட் ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா எலிவேட்டர் வந்து நம்மளுக்கு லாக்கில் இருக்கும். ஸோ நம்ம 6 ஃபியூஸை கண்டுபிடிச்சிட்டு போகணும். இப்போ நமக்கு இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கேட் வந்து லாக்கில் இருக்கான். ஸோ நம்ம 6 பொருள், இந்த ரிச்சுவல் பொருள்னு நினைக்கிறேன், அந்த பொருள் எல்லாமே கண்டுபிடிச்சி நம்ம தப்பிச்சு போகிற மாதிரி இருக்கும். ஒன்றுத்துக்கும் ஒரு கான்செப்ட் இருக்குங்க. ஆனால் ஆக மொத்தம் நம்ம 6 பொருளை கண்டுபிடிக்கணும். அது 6 பொருள் இருக்கும், ஒன்றுத்துக்கும் ஒரு பொருள் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொருள் கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம அது என்ன பொருள்னு தெரில, ஏதோ கடைசி தூக்கி வச்சிட்டேன். சரி, ஓகே. ரெண்டாவது இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்பேண்டாக இருக்கே தவிர மற்றபடி இல்லை, எதுவுமே பெருசாக இல்லை. இப்போ வீடுகெலாம் இருந்துச்சுன்னா நம்ம உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இது பார்க்க கிட்டத்தட்ட செலண்ட்ரினா ஃபாரஸ்ட்டுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா அதில் ஒரு பாதி தான் இருக்கும் போல இருக்குது. ஏன்னா அதில் நிறைய இடம் இருந்துச்சு. நிறைய இடம் மீன்ஸ் ஒரு காட்டேஜு, 2 காட்டேஜ், 2 வீடு இருந்துச்சு. இல்லை ஒன்லி 2 வீடு தான் இருக்குது. அதில் பாதி தான் இது. ஸோ ரெண்டாவது இது என்ன பொருள்னே தெரில. இதையும் நான் தூக்கி வச்சுக்கிறேன். ஏதோ எல்லோ கலரில் இந்த சந்தனமா தெரில தினமும். சரி, ஓகே. அது பார்க்கறதுக்கு ஒன்றும் சந்தன மாதிரிலாம் இல்லை, அது அப்படி தான் இருக்குது லைட்டாக. சரி, ஓகே. இங்கே வந்து இதுவும் இந்த சில்வர்னு நினைக்கிறேன். சில்வர் தான் ரிச்சுவல் பொருள். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா 3 பொருள் எடுத்துகிட்டு பேஸ்ட் இந்த கேப்லேயே. இப்போ நம்ம 4ஆவது பொருள் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்களும் இந்த வீடியோ அப்படியே மறக்காம லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்மளோட மெயின் சேனலை நம்மளோட செகண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன விஷயம் அப்படின்னா, நம்மளோட வ்ளாக் சேனல் ப்ளஸ் வந்து ஹாரர் எபிசோட் சேனல்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷின்சானோட ஹாரர் எபிசோட்ஸ் நம்ம ஹாரர் எபிசோட் சேனலில் போடும். வ்ளாக்ஸில் பார்த்திங்கன்னா வீட்டை பற்றி இதெல்லாம் போடுவோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட்டை காட்டுங்க. அதே மாதிரி வந்து என்ன சொல்லணும், அதே மாதிரி வந்து நம்ம செலண்ட்ரினாலே நம்ம இந்த இந்த கேம் நம்ம முடிச்சிட்டோன்னா அடுத்தது செலண்ட்ரினா செல்லார் போட்டுடலாம். நான் எதுக்காக செலண்ட்ரினா செல்லார் போடாமல் இந்த கேமுக்கு வந்து நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக இது வந்து செலண்ட்ரினா செல்லார் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கிரானி டெவலப்பர்ஸ் செலண்ட்ரினாவை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேமில் தான் செலண்ட்ரினா கொஞ்சம் அப்கிரேஷன் இல்லாமல் இருக்கும். செலண்ட்ரினா செல்லாரில் கொஞ்சம் அப்கிரேட் ஆகிருக்கும். செலண்ட்ரினா ஃபாரஸ்ட்னு நினைக்கிறேன், இல்லை செலண்ட்ரினா செல்லார் 2 அதில் கொஞ்சம் அப்கிரேட் ஆகிருக்கும். அதே மாதிரி செலண்ட்ரினா ஸ்கூல் அதில் கொஞ்சம் அப்கிரேட் ஆகிருக்கும். செலண்ட்ரினா ஃபாரஸ்ட்டு அது கொஞ்சம் அப்கிரேட் ஆகிருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் அப்கிரேஷன் போயிருக்கும். இங்கே பாருங்கள், இது யாருன்னே தெரியல எனக்கு, ஏதோ ரிச்சுவல் தான் பொருள். ஸோ அந்த மாதிரி வந்து அப்கிரேஷன் இருக்கும். ஆனால் இந்த கேம் பார்த்திங்கன்னா அப்கிரேடே ஆகலை செலண்ட்ரினாவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா செலண்ட்ரினா அந்த கேம் கண்டுபிடிக்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. இந்த கேமுக்கு பெருசாக அப்டேட்டும் விடலை. நான் வந்து அதை நோட்டும் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டு இதை போட்டுட்ருக்கேன். அண்ட் இந்த கேம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கிரானி, செலண்ட்ரினா, ராப்ளக்ஸ் 3மே சேர்ந்து விளையாண்ட எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் எனக்கு இந்த கேம் ஃபீல் ஆகிடுச்சு. அதனால தான் இப்போ நான் போடுறேன். என்னதான் கொஞ்சம் பயமாக இருந்தாலும் இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. கிராஃபிக்ஸ் எல்லாம் சொல்லலாம், ஹாரர் கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லாவே கிராஃபிக்ஸ் கொடுக்குறானுங்க. அது மொபைல்லேருந்தே. ஒரு சில ஹாரர் கேம்ஸ்க்கு வந்து பிசியில் நல்லாயிருக்கும், பட் ஒரு சில ஹாரர் கேம்ஸ் வந்து மொபைலில் நல்லா கிராஃபிக்ஸ் கொடுக்குறானுங்க. ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் பெட்டர் தான் சொல்லுவேன். நான் ரொம்பலாம் சொல்ல மாட்டேன், ஓரளவு பெட்டராக தான் இருக்குது. நல்லா கிராஃபிக்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து
அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சொல்கிறது நல்ல கிராஃபிக்ஸ் எல்லாமே செம்மையாக கொடுக்குறானுங்க. இது எனக்கு ஒரு விஷயத்தில் எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லணும் ஹாரர் கேம்ஸு. ஏன்னா இந்த ஹாரர் கேம்ஸ் பொறுத்தவரைக்கும் நல்லா ஒரு கிராஃபிக்காக நல்லா பயமுறுத்துகிறாங்க. அந்த விஷயத்தில் எனக்கு இது ஓகே. ஆனால் எனக்கு கொஞ்சம் பயம் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு விளையாடிட்டுருக்கேன் நான். சரி ஓகே, இப்போ இந்த 6வது பொருளை தேடி நிற்கிறேன், கிடைக்கவே மாட்டேங்குது. இருங்க கட் பண்ணிட்டு வரேன். ஓகே மக்களே, நான் இங்கே இருக்குன்னு பார்த்தேன். ஸோ அதை தான் நம்ம இங்கே எடுக்க வந்திருக்கோம். இருங்க இங்கே இருக்கான்னு பார்த்துட்றேன். இங்கே தான் நினைக்கிறேன். இங்கே வேறு கேட்டால் வெளியே போக முடியாது. சரி அப்படியே நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல, ஹாரர் கேம்ஸ் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். ஆனால் அதுக்காக இதை கட் பண்ண அப்படின்னா இப்போ வீடியோவில் ஜாஸ்தியாக அது மட்டும் இல்லாமல் பார்க்குறவங்க பாதி பேர் ஸ்கிப் பண்ணிடுவீங்க. என்ன அந்த அக்கா இவ்வளோ நேரம் உட்காந்து தேடிட்டு இருக்காங்க ஒரு 6வது பொருளுக்குன்னு. என்னோடய பொருள் கடைசியில் இங்கே இருக்குது. நான் வந்து எங்கேயோ நினச்சேன், கடைசியில் பார்த்தா இங்கே கிடக்குது மக்களே. நான் இதுக்கு அங்கங்கன்னு போய் தேடினேன். அண்ணன் தான் வந்து நான் கட் பண்ணிவிட்டேன். அங்கே செலண்டி நான் நிற்கிறா. ஆனால் அவள் பக்கத்தில் போனது தான் எஃபெக்ட் ஆகும் போல் இருக்குது. நம்ம அவள் பக்கத்தில் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு 6 பொருள் கிடச்சிச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு அவள் பக்கத்தில் போயிட்டு மாட்டிக்கணும். ஸோ நம்ம உஷாராக எக்ஸிட்டுக்கே ஓடுவோம். ஸோ ஓகே, பை பாய், லவ் யூ ஆல்.